Hi friends, welcome back to Prithisha's Tiny World. இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரான ஒரு பாசிப்பருப்பு பாயாசம் தான் பார்க்க போறோங்க. கண்டிப்பா குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். மூந்தால செஞ்ச எல்லா ரெசிபீஸுமே பிடிக்கும். நீங்க இதையும் வந்து உங்க குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த சூப்பரான பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பாசிப்பருப்பு பாயாசத்துக்கான மெயின் இன்கிரிடியன்டான பருப்பை வந்து நான் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வேக வைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஊற வைக்க மறந்துட்டீங்கன்னா லைட்டாக வந்து அதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வேக வச்சுக்கலாம். A few moments later. சிம்பிளான பாசிப்பருப்பு பாயாசம் டக்குன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. தேர்ஸ்டே சில பேர் ஃபாஸ்டிங் இருந்துட்டு பாபாவுக்கு படைக்கணும், ஸ்வீட் செய்யணும்னு இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் பாயாசத்தை கூட நீங்கள் செஞ்சு வச்சு சாப்பிட்லாம். ஈவினிங் இந்த வீடியோ எடுத்தனால கொஞ்சம் வந்து கிளியராக இல்லை, ஸோ சாரி ஃபார் தட். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் இந்த மாதிரி பாயாசத்தை செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்னை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிரீத்திஷா டைனி வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற மினியேச்சர் வீடியோஸ் அண்ட் விலாக்ஸை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஃபைண்ட் யுவர் ஹாப்பினஸ் இன் டைனி திங்ஸ், பி ஹாப்பி ஆல்வேஸ். அடுத்த ஒரு டைனி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். வித் லவ், பிரீத்திஷா. தேங்க்யூ.